ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை மிட்டாய் பார்க்க போகிறோம். முட்டை மிட்டாய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. வீட்டிலே அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து ஒரு சூடான பாலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் இது யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா குங்குமப்பூ எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான கோவா அப்படிங்கிறது ஸ்வீட் இல்லாத கோவா 250 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். கோவா நான் இப்போ கடையில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வீட்டிலே செய்யணும் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத பாலை எடுத்து சுண்டை காய்ச்சினீங்க அப்படின்னா 250 கிராம் கோவா வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதோட ஜீனி 150 கிராம், சுகர் 150 கிராம் எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ, இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அரை கிலோ கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ தேவையான அளவு ஜீனி சேர்த்தாச்சு. இதோடு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குங்குமப்பூ அந்த பால் மிக்ஸை இதோடு சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் 2 ஏலக்காய் நல்லா நைஸாக அந்த விதையை மட்டும் எடுத்து தூள் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். நம்ம ஹீட் பண்ண அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு தேவையான பக்குவத்தில் வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த குங்குமப்பூ சேர்த்தது அந்த எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு. நம்மள்ட்ட குங்குமப்பூ இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. குங்குமப்பூக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூளே போதும். இப்போ தேவையான அளவு 50 கிராம் நெய். இதுக்கு நெய் நல்லா குவாலிட்டியாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதில் நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இப்போது இல்லை அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கல. பட் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு செம்மையாக வரும். கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வரும். இப்போ நல்லா வற்றினதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் மாற்றி அதை நல்லா ஆற வைக்க போகிறோம். அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம செய்ய போகிற ட்ரேவை நெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு 3 முட்டை நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு 3 முட்டையை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம மெதுவாக எடுத்து அந்த ஓடெல்லாம் விழுகாமல் மெதுவாக உடச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோ ஓவனை ஹீட் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். கன்வெக்ஷன் மோடில் 130 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு முட்டையை தான் நீங்கள் சேர்க்கணும். மொத்தமாக 3 முட்டையை உடச்சி சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதில் மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த தேவையான பக்குவம் வந்துடும். ஏன்னா மொத்தமாக ஊற்றுனோம்னா நமக்கு அந்த பக்குவம் தெரியாமல் போயிடும். அதனால் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ செஞ்சதை நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் நம்ம எல்லாரும் நான் ஊற்றிருக்கேன். ஸோ அதை நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சு இப்போ பேக் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் 150 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும், பயப்படாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் சாப்பிட்ற அப்படி டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன். பாய். ரொம்ப நன்றிங்க.